நன்றி. நம்முடைய கவிச்சுரவி கவியரங்கத்தை தொடர்பாக சைதாப்பேட்டை சேஷாசல முதலை தெரு கதவு எண் 1 இந்த பகுதியில் ஐயா அவர்கள் குடியிருந்தார்கள். அதே பகுதியில் என்னுடைய அத்தை அவர்களும் சொந்த வீடுதான். அங்கே இருந்தபோது நான் நாட்குறிப்பில் அப்போதுதான் கவிதைகளை எழுதி வைத்திருந்த போது ஐயா அவர்கள் அறிமுகமானார்கள். அப்போது அந்த ஏடு வந்து கொண்டிருந்தது. அந்த ஏட்டில் என்னுடைய முதல் கவிதையை பதிவு செய்தவர் கவிக்குயிலில் ஐயா அவர்கள் தான். என்னுடைய முதல் கவிதை கவிக்குயிலில் இடம்பெற்றது, பதிவாகியிருக்கின்றது என்பது காலத்தின் வரலாறு. ஐயா அவர்களுடைய தொடக்கம் இன்று வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கின்றது. இன்று உலகம் முழுக்கும் இருக்கின்ற அனைத்து அமைப்புகளிலும் 136 இதழ்களில் நான் இன்று கவிதை எழுதியிருக்கிறேன் என்றால் அதற்கு தொடக்கமாக இருந்தது கவிக்குயில் ஏடுதான் என்பதை சொல்லி மிக அருமையான மரபு பாக்களையும் மரபு பாவலர்களையும் வளர்த்து புது கவிஞர்களுக்கும் வாய்ப்பளித்த மிக சிறந்த மரபு ஏடாக கவிக்குயில் வந்து கொண்டிருந்த காலத்தில் நானும் அதில் பயணித்து வெளிவந்திருக்கிறேன் என்பதை சொல்லி ஐயா அவர்களுக்காக எழுதப்பட்டு வாசிக்கப்படாமலே போன ஒரு கவிதை ஈடுபட்டிருக்கின்றது. அதை இந்த நேரத்தில் வாசிப்பதற்கு வாய்ப்பளித்தவர்களுக்கு இந்த அமைப்பிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதிய திரைப்படத்துள்ள இந்த அமைப்பு ஆள் போல் தடைத்து வெற்றிகரமாய் தொடர்வதற்கு வாழ்த்தினை தெரிவித்து என்னுடைய கவிதைக்கு வருகின்றேன். நடைபயண செம்மல் வாமூசே தன்னடையில் நன்னடையை காட்டிய கோ, தன் நடையில் நன்னடையை காட்டிய கோ, தாய் சேதுமதி சொன்ன நடையை பின் பற்றிய கோ, அன்ன நடை போடாமல் அன்பு உறவு நடை போட்ட மாண்புக்கோ, ஆதவன் சூட்டையும் தாங்கி ஆர்ப்பரித்தக்கோ, சின்ன மதியில்லா வாமுசே சிங்கக்கோ, சீர்மொழி இந்தியை விரட்டியக்கோ, தன் உடலை மண்ணுக்கென தேய்த்தக்கோ, தாடி மீசையிலே தமிழ் தேரை இழுத்து வந்தக்கோ, தாடி மீசையிலே தமிழ் தேரை இழுத்து வந்தக்கோ, வரலாற்றை நூறாக்கி படைத்தக்கோ, வான் பறந்து தமிழர் நெஞ்சில் நின்றக்கோ, மரம் போல் நிழல் உதிர்ப்பவர் பெருங்கவிக்கோ, மாற்றத்தை இலக்காக்கிய லட்சியக்கோ, கரம் குவித்து நட்பூட்டும் கருணைக்கோ, காலத்தாயின் வரம் பெற்ற சாதனைக்கோ, உரமான உள்ளத்தால் உறுதிக்கோ, உளம் மகிழ்ந்து வாழ்த்துகிறேன் ஐயா அவர்களே, வாழ்க வாழ்க. எழுத்தாலே எழுச்சியூட்டும் புகழ்கோ, ஏனென்று வினா தொடுக்கும் புரட்சிக்கோ, பழுத்த அனுபவத்தில் பண்புக்கோ, பாராண்ட கலைஞரின் பாசறைக்கோ, அழுக்கு நெஞ்சரை கண்டு கொதித்தக்கோ, ஆர்ப்பாட்ட களம் கண்ட தலைமைக்கோ, எழுக வெல்க என்று நலமோங்குக என்று அவர் புகழ் ஓங்குக என்று வாழ்த்தி கவிதையை சுருக்கி மற்றவர்களுக்கு வாய்ப்பு தருகிறேன். நன்றி, வணக்கம். கவிச்சுரவின் முதல் கவிதை வெளியிட்ட பெருமை ஆணைவாரியாருக்குரியது. அழகான கவிதை ஒன்றை கோரித்து முடித்தார். காரணம், அவர் அருகோவின் உறவின். நேற்றுதான் அதற்கான நினைவு. சுபாஷ் சந்திரசேகரை பற்றி நான் இதுக்கு 2 வருகிறேன். தேநீரின் கோப்பைகளில் விரல் ரேகை தேடினால், தேநீரின் கோப்பைகளில் விரல் ரேகை தேடினால் சுபரேகை அங்கு பத நீரை போல் என்றும் பழகுகிற இவரன்பில் வசீகர நலவுக்கும் என்று அவருக்கு மணிவிழாவும் வாழ்த்து எழுதியிருக்கு. சொல்லி அடுத்ததாக நம்ம அன்பிற்குரிய கவிஞர் தமிழ் அரசன் அவர்களுடைய அரசவை கவிதை. அரங்கம் நிறைந்த அறிஞர் பெருமக்களுக்கும் கவிஞர் பெருமக்களுக்கும் அன்பான வணக்கங்களை சொல்லி எல்லோருடைய பெயரையும் ஒரு நாள் காலங்கள் கடக்கும் என்ற கருதி அனைவரையும் வணங்கி, ஐயா வாமுசே ஐயா அவருடைய நினைவோடு அவருக்காக ஒரு 10 வரிகள். வங்க கடலில் தண்ணீர் துளியும் விடவும் வாமுசே ஐயாவின் கவிதை துளிகள் அதிகம்.
வானம் கூட எப்போதாவது தான் மண்ணை நோக்கி மழை பெய்யும். வானம் கூட எப்போதாவது தான் மண்ணை நோக்கி மழை பெய்யும். வாமுசே, உன் கவிதை மழை காலம் பார்க்காமல் கவிதை பெய்யும். நதிகள் போகும் பாதையை சுற்றி வளமை செய்யும். நதிகள் போகும் பாதையை சுற்றி வளமை செய்யும், செழிக்க செய்யும். பெருங்கவிக்கோவே, பெரும் நெருப்பே, உன் கவிதை காற்றில் கலந்து உயிரில் கலந்து புரட்சி செய்யும். நீ ஆயுதங்கள் நிரப்பிய போர்க்கப்பல். நீ ஆயுதங்கள் நிரப்பிய போர்க்கப்பல். எதிரிகளை உன் கவிதைகள் பொசுக்கும். மொழி ஆணவம் மிகுந்தவனை உன் இராணுவ கவிதைகள் துளைக்கும். சோழ வம்சத்தின் கவிதை பேழையே, திராவிட இனத்தின் பெருங்கவிஞனை, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, தென்றல் போல் புயல் போல் புதுமையை படைத்த கவியே, புன்னகை பூப்பாய், அன்பினில் கலப்பாய், புது ரத்தம் ஏற்றுக்கொள்ள வாரம் ஒரு முறை காண்பேன். 100 ஆண்டுகள் வரை நடப்பாய் என மகிழ்ந்தேன். ஏமாற்றி சென்றாயே, நின் புகழ் வாழ்க. உன் கவிதைகளை தொடரட்டும். உன் கவிதைகளை படித்து படித்து எல்லோருக்கும் சொல்லுவோம். நீ ஆற்றிய தமிழ்ப்பனை நாங்களும் பின்தொடர்வோம். நன்றி, வணக்கம். அருமையான கவிதை ஒன்றை தமிழரசன் தந்து சென்றார். சங்க இலக்கியத்தில் காணுகிற ஓமை ஒன்றை அவர் கவிதையில் நாம் ஆமோசி எழுதிய கவிதைகளை விட வங்கக்கடலில் நீர்த்துளிகள் அதிகம் என்றால் தமிழரசனுக்காய் ஒரு கைத்தட்டங்களால் வாழ்த்துக்கள். அவரை ஓர் கவிதை போர்க்கப்பல் என்று உருவகித்தார். மிக சிறப்பானவர். அவரது கவிதைகள் தமிழுக்கு எதிராய் செயல்படுவர்களுக்கு இராணுவமாய் நின்று படை தொடுத்தது என்று சொன்ன அழகாய் கொண்டு வந்து முடித்த தமிழரசனுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து வருகிறார் தண்ணீர் குளம் தாஸ். கவியரங்க தலைமைக்கு வணக்கம். வந்திருக்கும் சான்றோர்கள் அத்துணை பேருக்கும் எனது அன்பான வணக்கம். தமிழறிஞர் பாபு சேதுராமன் ஐயா அவர்களுக்கு சில வரிகள். வளம் தரும் தமிழிடத்து வளம் வந்தவர், தமிழர் வாழ்வுரிமை பெற்றிட குரல் கொடுத்தவர், உலகமெல்லாம் சுற்றி வந்து தமிழ் பரப்பியே உயர்ந்ததொரு இடத்தினை தக்க வைத்தவர், பழம்பெரும் நாகரீகம் பண்பாட்டையும் நமக்கு பகிர்ந்தளித்து தமிழ் பெருமை சொல்லி தந்தவர், உயிரினும் மேலான உரிமையை காத்திடவே உறக்கச் சொல்லி நடைபயணம் நடத்தியவர், தீங்கொன்று தமிழ்தாய்க்கு வருகிறது என்றால் அவர் திடமான நம்பிக்கையோடு துணிந்து நின்றார். வாழ்நாளை பொது வாழ்விற்கு அர்ப்பணித்தார். வாழ்வாங்கு வாழ்ந்து சிறப்புற்றார் பாபுசே. 91வது அகவை எட்டியவர். கலியுக தொல்காப்பியராக வாழ்ந்து முடித்தவர். என்னாலும் இலக்கிய உலகம் அவரை பேசட்டும். இவர் இங்கு எப்போதும் அவர் பெருமை, அவர் எழுத்துக்கள் நம்மை ஈர்க்கட்டும். வாமுசே பேசிய பேச்சு பூவாய் மணக்கட்டும். பூமிதனில் புனிதரின் புகழ் காற்றில் தவழட்டும். அவரால் தமிழகம் பெருமைப்பட்டு நின்றது. அதனால் தமிழ் பணி தொடர்ந்து நடக்கின்றது. எமது தண்ணீர் பூக்களை காணிக்கையாக்குகின்றோம். அவர் காலடிக்கு எங்களது வீர வணக்கம் செலுத்துகின்றோம். வண்டமனை வளர்த்து வந்த சேது நாடனே என்றும் வாயார வாழ்த்தி தாலாட்டு பாடுவாள் தமிழன்னை. நன்றி, வணக்கம். தண்ணீரின் குளத்தினிலே பூ வளர்த்தார். தமிழ் மாலை கொண்டு வந்து சொல் கொடுத்தார். தண்ணீர் குளம் தாசனின் கவிதையிலே வாமுசே பெருமையெல்லாம் புகழ் கொடுத்தார். வாழ்த்துக்கள் தாசன். தொடர்ந்தது எங்களது திருக்குறள் பெருமை சோ பத்மநாபன் இசைப்பாடல் இப்போது ஒழிக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். தீம் திரிகிட தீம் திரிகிட தீம் திரிகிட தீம் தீம் திமிதீம் திரிகிட தீம் திரிகிட தீம் திரிகிட. ஆங்கில மொழி ஓங்குதற்கென யாங்கனம் பள்ளி திறந்தார். ஐயோ இங்குள மொழி தீந்தமிழ தீங்குலதென துறந்தார்.
தாய்மொழி வழி ஆய்ந்தறிந்திட வாய்ப்பளிப்பது நன்றா, வேலை வாய்ப்பளிப்பதாய் வைத்த மொழியை வாய்ப்பிதற்றுதல் நன்றா. ஊர் உலகினில் யார் மொழியும் சீரழிந்திடும் போது வாழ்வின் வேறொருந்திடும் கூர்மதி கெடும் பேர்ப்பவர் நிலையாது. தொன்மொழிகளில் பன்மொழி இது, தொன்மொழிகளில் நன்மொழி இது, கண்மணி என போற்று. தமிழ் பன்னருங்கலை பண்புடைத்தன் பின்புலம் அறிந்து ஏற்று. பொன்மொழி நிறை நன்னூல்களை பன்மொழிகளில் சாற்று. தமிழ் நுண்மதி தரும் நன்னிதி என முன்மொழிந்துரையாற்று. உண்மையில் இசை நுண்ணியலுடன் பன்வகைகளை சுட்டும். தமிழ் பொன்பொருளினும் நன்மைகள் தரும் தன்மையை புகழ் எட்டும். நன்றி. மரபு கவிதைகளை பார்க்கிற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி வந்துடும். அதே இசையில உடனே எழுதணும்னு நினைப்பேன். ஐயா நேரம் கொடுக்காம சொல்லுவோம் முடிச்சிட்டேன். தீந்தமிழின் நற்கவிதையை பத்மநாபன் உரைத்தார். தீந்தமிழின் நற்கவிதையை பத்மநாபன் உரைத்தார். மாத்தமிழர் வாபூத்தே புகழினையும் தொகுத்தார். மரத்தமிழன் பணிக்கே இவர் வாழ்த்துரைத்தார். வாழ்க ஐயா சோ பத்மநாபன் ஐயா வாழ்க. அடுத்த கவிதையாக ஐயா வாங்க. அடுத்த கவிதை துரை சந்திரசேகர். ஐயா வாங்க. அமைச்சர் பொறுப்பாளர் அன்புக்குரிய தெளி பாஸ்கர். நான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் சொல்லியிருப்பாங்க. பேராசிரியர் பதில் கொஞ்சம் பயம் வந்து மதிப்பெண் குறைச்சிருவாங்க. பொதுவா ஒரு சின்ன செய்தி. நினைவு எங்கள் நிகழ்வு என்றாலே அங்கே அழுது கொண்டும் வருத்தப்பட்டுக் கொண்டுதான் வாசிக்க வேண்டும் என்பது இல்லை. வாழ்க்கை நிறைவாக வாழ்ந்திருக்கிற பெருந்தகைகள். கிழவன் என்ற தமிழ் சொல்லை எப்படி வருகிறது என்றால், உரிமை மிகுந்த உறவுகளை, உரிமை மிகுந்த கருத்துரிமையை பெற்றிருக்கிறார். 90 வயதுக்கு மேல் வாழ்ந்த ஒரு பெருந்தகையின் நினைவுகளை போற்றுவது என்பதும், அவருக்கான கவிதைகளை வாசிக்கிற போது கைத்தட்டலை வழங்குவது என்பதும் பொருத்தமாக இருக்கும். இப்பொழுது பொறுப்பாளர் திரை பாஸ்கர். என்னுடைய மானசீக குரு கவிக்கோ திருக்கவிக்கோ மாவு சேதுராமன் ஐயா அவர்களை வணங்கி, அந்த பூவாக இருந்த அந்த பெருங்கோவிக்கோடு இருந்த நானாக இருந்த நானும் வணங்குகிறேன். கவியரங்க தலைவர் தமிழிலன் அவர்களே மற்றும் கவிஞர் பெருமக்களே, அவையோரே உங்களை வணங்கி என் கவிதையை தொடங்குகிறேன். கவிதையின் தலைப்பு தமிழ் வெல்லும். காலத்துக்கேற்ற தலைப்பு, கருத்தான தலைப்பு. கவி வெல்லும் கவிக்கு தமிழால் வெற்றி மகுடம் சூட காலம் கழிந்துள்ளது. தமிழன் வேல் கொண்டு வீசி வெற்றி பெற்ற போதெல்லாம் வெற்றிவேல் வீரவேல் எனும் போர்வரணி பாடல் ஒலித்தது, வெற்றி பலித்தது. யாரும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனின் கனிவான கவிச்சொல் உலகத்தார் உள்ளத்தை வென்றது. ஐநா அவையோரை ஆனந்தத்தில் ஆழ்த்தியது. சகோதரிகளே சகோதரர்களே எனும் விவேகானந்தரின் விவேகச் சொல் வியப்பில் ஆழ்த்தியது. வென்றது வெளிநாட்டினரின் வெண்மனதை. ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என பாரதியாரின் பார்ப்புடன் பாடல் காலத்தை வென்றது. நாடு சுதந்திரத்தை கண்டது. தரணியில் தமிழோடு விளையாட வந்த இறை ஈசன் என்று அறிந்திருந்தும் நெற்றிக்கண்ணை காட்டினும் குற்றம் குற்றமே என நக்கீரன் நயம்பட உரைத்தது. இறைவன் இதயத்தை கொள்ளை கொண்டது. மதுரை தமிழ்ச்சங்கத்தின் மகத்துவத்தை மன்னருக்கு அறிய செய்தது. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். வெல்லும் அழகிய தமிழ் சொல் இருக்க கொல்லும் சொல்லை தவிர்ப்போம். வெல்லும் தமிழுக்கு வெற்றி மாலை சூட பாமாலை பாடி வெற்றி மாலை சூட வாய்ப்பளித்தவருக்கும் வாய்ப்பாடல் கேட்டவருக்கும் நன்றியோடு நேரம் கருதி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பொறுப்பாளர் என்பதால் பொறுப்போடு படித்திருக்கிறார். தலைப்புக்குள் வந்திருக்கிறார். தலைப்புக்குள் வந்தமைக்காய் எனது அன்பான வாழ்த்துக்கள்.
விவேகானந்தர் தொடங்கி இறைவன் வந்து இறையனாராய் பாடல் எழுதிய பாடல் அரங்கில் பாஸ்கர் அவர்கள் படம் பிடித்தார். வாழ்த்துக்கள் ஐயா. தொடர்ந்து திரைத்துறையை சார்ந்த நண்பர் மணிவன். வணக்கங்க, என் பேர் செம்மொழி மணிவன். செம்மொழின்னு சொல்லிட்டு ஒரு மாத இதழ் கடந்த 10-12 ஆண்டுகளாக நடத்தி, அது கடலான நமது வாமுசி, நான் ஒரு கால்வாயான அவரோட இணைந்து பயணித்து தமிழுக்காக அருமணி செய்து நம்ம புத்தகத்தில் கூட ஐயா கவிதை நிறைய எழுதியிருந்தார், நிதி உதவி வழங்கியிருந்தார். அந்த நேரத்திலும் பாராட்டு, இப்பவும் பாராட்டு. மேலும் அவருடைய தொண்டு வேறனும், அதே போல் அண்ணன் ஐயா ஆணைவாரி கவிக்குயில் அவருடைய புகழும் போகுது என்று சொல்லி, எனது நீங்கள் எல்லாம் ஒரு கடல் மாதிரி கவிதையில், நான் ஒரு கால்வாய் மாதிரி. உங்களுடைய பாராட்டுலாம் பார்த்தா தலைவர் எப்படி ஆளுநர் ஆக்கிட்டு எல்லாரோட தமிழுடைய அனைவரையும் ஒத்துழைப்பு இருந்தால் அது ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் எல்லாரும் வளர்க்குறாங்க, எல்லாரும் திட்டுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நாடாளுமன்றத்தில் பார்த்தா நம்ம நிதி அமைச்சர் வந்து தமிழை வந்து தரம் தாழ்ந்து பேசியிருக்காங்க. அதே வந்து பிரதமர் வந்து மலேசியாவில் போயிட்டு தமிழை உயர்த்தி பேசுறாரு. அவங்களோட அரசியல் எப்படி இருக்கு பாருங்க. அதை போல எல்லாரும் ஒவ்வொரு ரூபத்தில் தமிழை வளர்க்குறாங்க, தாழ்த்துறாங்க. இருந்தாலும் தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. பாருங்க, உலக மொழிகளில் சிறந்தது தமிழ், உன்னதமான மொழி தமிழ், அருமையான மொழி தமிழ், அன்பான மொழி தமிழ், அழகிய மொழி தமிழ். தமிழை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பொருள், ஒவ்வொரு தமிழ் அமுது என்று பாராட்டி கொண்டே இருக்கலாம். நிறைய சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொள்ளும். அதுதான் தமிழ் வாழ்க. நன்றி, வணக்கம். மணிவண்ணன் செம்மொழிகளை நடத்தினோம். சொல்லப்போனா என்னுடைய துணைவியாருடைய வகுப்பு தோழர்கள். எங்கள் துணைவியார் வந்து பிலிட் எம்இ அஞ்சல் வழியில் படிக்க வச்சாங்க. அவங்க கூட ஒன்றா படித்தவர் செம்மொழி மணிவண்ணனுக்கு வணக்கம். அடுத்ததாக இசைப்பாவலர் நந்தன். நந்தனை தொடர்ந்து துரை சந்திரசேகர். துரை சந்திரசேகர் யாரும் இருக்கீங்களா? அவர் படிச்சுட்டார். அவர் தான் சுபச்சந்திரசேகர். கனகபாரதி அடுத்து தயாராக இருக்கும். இவருக்கு அடுத்தது இன்று நாளை பிறந்த நாள் காணும் ஐயா ஆணைவாரியார் அவர்களை வாழ்க வாழ்க என வாழ்த்தி ஐயாவுக்காக நான் எழுதி இசையமைத்து வருவார். இது ஐயா பெருங்கவிக்கோ இறுதி மூச்சு மார்பில் விட்டார் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்து அவருக்காக எழுதிய அந்த பாடல். போராளி அறிஞர் தான் எங்கள் பெருங்கவிக்கோ, பூபால பறவைதான் எங்கள் பெருங்கவிக்கோ, தாய்ப்பாசம் வைத்தாரே தமிழோடுதான், அவர் இல்லாமல் தவிக்குது தமிழ்நாடுதான். போராளி அறிஞர் தான் எங்கள் பெருங்கவிக்கோ, பூபால பறவைதான் எங்கள் பெருங்கவிக்கோ, இயல்பாக வந்தார் இனமானம் கொண்டார், தன்மானம் வேண்டி போராடினார், இயக்கங்கள் கண்டார் இதழொன்றும் தந்தார், பன்னாட்டு உறவுக்கு பாலமாய் நின்றார். பூ போன்ற உள்ளம் பொன் போன்ற எண்ணம், பூ போன்ற உள்ளம் பொன் போன்ற எண்ணம், வாமுசே புகழினி ஓங்கும். தாய் நாட்டுக்காக அவர் கொண்ட பாசம் தமிழினம் நாளை பேசும். அவர் பாடாத பொருள் இல்லை குரல் வழி நின்று, போராளி அறிஞர் தான் எங்கள் பெருங்கவிக்கோ, பூபால பறவைதான் எங்கள் பெருங்கவிக்கோ. எங்கும் தமிழ் என்றார், எதிலும் தமிழ் என்றார், அதற்காகவே நடை பயணங்கள் சென்றார். தமிழை படி என்றார், குரலை படி என்றார், அதில் பிடிவாதம் கொண்டு சில உரிமையை வென்றார். 90 அகவை என்றாலும் கூட
கண்ணாடி இல்லாமல் படிப்பான். அன்னாரின் ஆசை ஈடேற வேண்டும், அதற்கென நாம் இனி உழைப்போம். தமிழர்க்கு அவர் செய்த தியாகத்தை மதிப்போம். போராளி அறிஞர் தான் எங்கள் பெருங்கவிக்கோ, பூபால பறவைதான் எங்கள் பெருங்கவிக்கோ. தாய் பாசம் வைத்தாரே தமிழோடுதான், அவர் இல்லாமல் தவிக்குது தமிழ்நாடுதான். நமது நந்தன் வாமூதி புகழி பாடலாயாக அரிதான இந்த அமைப்பு நீடு வாழ்க. இசையாக தந்தார் இசைவாக தந்தார் நல்லதோர் பாடல் நம் நந்தன் வாழ்க. கொஞ்சம் பக்கமா அடுத்த கவிஞன் கனகபாரதி. கனகபாரதிக்கு அடுத்தது முனைவர் வீரமைதீன். அவைக்கும் சபைக்கும் வணக்கம். உலக மகாகவி ஐயா பெருங்கவிக்கோ சேதுராமன் அவர்களின் 96ஆம் ஆண்டு அணைச்சம் தினம். திருவள்ளுவர் நினைப்பாட்சி, கல்வியில் புதுமை ஆற்றல், கற்றோர் வியப்பில் ஆழ்வார், குணத்திலே மன்றம் தேடி தீந்தமிழில் சிறப்பை செய்வார். மனத்திலே குன்றம் புகழயம் வியக்க தாங்கி வாழ்ந்தார். உலகத்தில் மரணம் மட்டும் உயர்வு தாழ்வு பார்ப்பதில்லை. உருவமில்லா எவனோ ஒருவன் உண்டாக்கி வைத்த இல்லை. சாய்ந்தாலும் சார்ந்தாலும் சரிந்தாலும் புகழுக்கு அடிக்கல் நாட்டு. இறப்பு ஒரு மனிதனுக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும், யாருக்கும் இடைஞ்சல் இல்லை. வீரமிக்க வெண்தாடி. அவர் மீசை கவிஞருக்கு ஒரு திருப்பாச்சி அருவாதானே. நம் முதல்வர் அறிவிப்பு அரசு மரியாதை கண்டு வியந்தோம். மதுரை சிற்றூரில் தோட்டத்தில் நல்லடக்கம். உள்ளத்தில் பொய்யா துணிகின்ற உள்ளத்தான், உள்ளத்தில் பொய்யா துணிகின்ற உள்ளத்தான், எல்லாத்து உள்ளர் எல்லா உயிரர் என்று குரலுக்கு ஏற்ப நறுமலர் தூவி அன்னார் அவர்களை ஆழ்த்தி அண்ணாவளியை செல்வோம் என்று கூறி ஏற்படுகிறேன். எங்கிருந்து வந்தான் இடைச்சாரி நான் என்றான், என்னவனை நான் பெறவே என்னதவம் செய்து விட்டேன். எங்கிருந்து வந்தான் இடைச்சாரி நான் என்றான். நன்றி, வணக்கம். எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் தொடர்ந்து வருகிற கனகபாரதி எளிய சொற்களால் அழகான கவிதை தந்தார். அடுத்ததாக வீரமைதி அவர்கள். வீரமைதி அவர்களை தொடர்ந்து நமது பெருக்குரிய கவிஞர் அமர் ஜெயந்தி ஆனந்த்வாரி அவர்களை அணியமாக கொண்டோம். இப்பொழுது வீரமைதி அவர்கள் கவிதை. அனைவருக்கும் மதிய வாழ்த்துக்கள். இறையருளால் குறைவின்றி இங்கு வந்தேன். இறையருளால் குறைவின்றி இங்கு வந்தேன். மறைபொருளை தந்த மன்னவனின் துணையோடு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக கண்டே. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று
சங்கே முழங்கு சங்கே முழங்கு. தமிழால் வென்ற பெருங்கவிக்கோவின் நினைவேந்தல் நிகழ்வில் தமிழால் வென்ற பெருங்கவிக்கோவின் நினைவேந்தல் நிகழ்வில் அவரோடு நிகழ்ந்த முதலும் முடிவுமான சந்திப்பை நினைவில் கொள்கின்றேன். இங்கே அவரோடு நிகழ்ந்த முதலும் முடிவுமான சந்திப்பை நினைவில் கொள்கின்றேன். இங்கே நான் சென்ற வருடம் நெல்லை மண்ணிலிருந்து தொடர் வண்டியில் பயணித்து சென்னை எக்மோர் நிலையத்தில் களைப்போடு இறங்கினேன். அலைபேசி ஒன்றில் அழகான அழைப்பொன்று அழைத்தது என்னை, ஐயா வாருங்கள் பெரியார் திடலுக்கு என்று. அங்கென்ன நிகழ்வென கேட்ட நேரம் விளக்கம் தந்தாரே அழைத்தவரும். ஆமாம், பெருங்கவிக்கோவின் 90வது பிறந்தநாள் விழாவென்று 90 பேருக்கு பொற்களை வழங்கிட அழைத்துள்ளார் பெருங்கவிக்கோ என்றார். ஆஹா, அதிர்ஷ்டம் அழைக்கிறது என்று ஓடோடி சென்றேன் அவரை வாழ்த்துவதற்கு. தமிழுக்காக நடந்தவரை திடலில் சந்தித்தேன், முதலாக சந்தித்தேன், வாழ்த்தினேன், வகையாக பெற்றேன் பொற்களியை பேர் வகையாக. இன்று நினைவேந்தலில் கண்ணீரோடு கவி தருகின்றேன். அதே நினைவோடு வாய்ப்புக்கு நன்றி வரட்டுமா என்ற வண்ண வார்த்தையோடு நிறைவு செய்கின்றேன். அல்வா நகரத்து கவிஞன் வீரை மதில் திருநெல்வேலி. வாழ்த்து. திருநெல்வேலியில் வந்து ஒழித்திருக்கிற வீரமையின் கவிதை வேறொன்றையும் சொல்லி செல்கிறது. வாமுசி மதங்களை கடந்து தமிழ் பரப்பியவர் என்பதை வீரமையின் கவிதை பதிவு செய்திருக்கிறது. தொடர்ந்து வருகிறார் அந்த பெருமைக்குரிய கவிஞர் ஜெயந்தி ஆணைவாரியார் அவர்கள். அவர்களை தொடர்ந்து அம்மா கௌரிராஜன் அவர்கள் அணிவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதாகையை பார்த்தப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் என்னுடைய தந்தை, இன்னொரு பக்கம் என்னுடைய கணவர். ஏன் அப்படின்னா, ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்தப்ப முதல் அப்போ தான் நாங்கள் நெருக்கமாக பார்க்குறோம். வந்த உடனே அவர் சொன்னார், இது என்னுடைய மகள், அவர் என்னுடைய மருமகன் அப்படின்னு. மாமியார் மருமகள் தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் மாமனார் மருமகனை இணைத்து வைத்த சகோதரர் மலத்தமிழன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் வெல்லும். தித்திக்கும் முக்கணியாய் தெவிட்டாத தென் சுளையாய் எத்திக்கும் புகழ் பரப்பும் ஏற்றமிகு தமிழ்த்தாயை அகங்குளிர வணங்குகிறேன். அன்னையே நீ வாழ்த்துவாயே. அவையோர்க்கு என் வணக்கம், அவைத்தலைவர் அனைவருக்கும் என் வணக்கம். தமிழென இயம்பிடவே இதயமெல்லாம் இனிக்கிறது. தமிழென இயம்பிடவே இதயமெல்லாம் இனிக்கிறது. 3000 ஆண்டுகளாய் முழங்கியபடி இருக்கும் முத்தமிழே. தமிழ்த்தாயே, உன் பெருமை உன் வலிமை உலகுக்கே ஓர்விந்தை. சங்க தமிழோ இனிக்கும் நறுமொழி போலவே மணக்கும். பிறப்பறியா மூப்பறியா பெருந்தமிழே. பிறப்பறியா மூப்பறியா பெருந்தமிழே. ஈரத்தையும் வீரத்தையும் இருவிழியாய் கொண்டவளே. உயிரும் மெய்யுமாய் உதிரத்தில் கலந்து உலகை வெல்ல ஆயுதமும் தாங்கினாய். ஆயுத எழுத்து. நீயே ஒரு காவியம், நீயே ஒரு காவியம், உனக்குத்தான் எத்தனை காவியங்கள். பூமாலையாய் உன் கழுத்தில் பாவலரின் பாமாலைகள். சங்கத்தால் வளர்ந்தாய், சரித்திரம் படைத்தாய், தொல்காப்பியத்தால் இலக்கணம் ஏம்பினாய், சங்க இலக்கியத்தால் வாழ்வை படம் பிடித்தாய், வாழ்க்கையை வள்ளுவத்தால் வாழ்க்கையை வளமாக்கினாய். சிந்திக்க சிறந்த மொழியாய், எடுத்துரைக்க ஏற்ற மொழியாய், உணர்ந்து கொள்ள உயரிய மொழியாய், 3 எழுத்தில் உலகாலும் மூத்த மொழியாய், 3 எழுத்தில் உலகாலும் மூத்த மொழியாய், அன்பை போதிக்கும் அருமை மொழியாய், துன்பம் நீக்கும் தூய மொழியாய், காலத்தை வென்ற காவிய மொழியாய், காலத்தை வெல்லும் கன்னித் தமிழே. உன்னை வெல்ல யாரால் முடியும், எதனால் இயலும். உலகத்தை வெல்கிறாய், எங்கள் இதயத்தில் வாழ்கிறாய். அகிலத்தை வெல்லும் எழில்மிகு தமிழே. அகத்தில் நிறையும் அன்பு நிறை தமிழே. செந்தமிழே, செழுந்தமிழே, நாங்கள் சீர்பெற்று சிறந்திடவே நீ வாழ்க, வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.
பிறப்பும் இறப்பும் அறியாதவள் தமிழ் என்று அழகான கவிதை தந்தார். ஆனைவாரி இல்லமன்றோ, ஆனைவாரி இல்லமன்றோ, அன்புமிதி சொற்கள் அன்றோ, தேனை வாரி தந்தது போல் அழகான ஓமை அன்றோ, மானையுடன் அழைத்து வந்த மானத்தமிழுக்கு வணக்கம், மானையுடன் அழைத்து வந்த மானத்தமிழுக்கு வணக்கம், வானை வெல்லும் ஜெயந்தியின் வந்தமிழுக்கு வாழ்த்து. நன்றிமா. தொடர்ந்து அவர்களை கௌராஜ் அவர்களை தொடர்ந்து தேன்மொழி எத்திராஜன் அவர்கள் தயாராக முன்னாடி எத்திராஜ் உலகிற்கு இணைந்த பெற்றோருக்கு என்றுமுள்ள என் இனம் தமிழுக்கும் மேடையிலும் என் முன்னும் வீற்றிருக்கும் சான்றோர்களுக்கும் கவியரங்க தலைமைக்கும் முதல் வணக்கம். வாமோசே ஐயாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நாங்கள் 2010 மலேசியா செல்லும் பொழுது எனக்கு அவர் அறிமுகமானார். எங்களுக்கு என்று நான் சொல்வது, எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் பணியாற்றிய என்னை போல ஒரு 4-5 பேர் நாங்கள் அவரை எப்பொழுதும் தந்தை என்ற முறையில் பார்த்து கொண்டிருப்போம். அவரும் எங்களை மகள் என்று தான் அழைப்பார். அவரது 91வது ஆண்டு விழாவில், பிறந்த நாள் விழாவில் என் கணவரை நான் முதல் முறையாக அவருக்கு அறிமுகப்படுத்தினேன். மருமகனை இத்தனை நாள் கழிச்சு எனக்கு கண்ணை காற்றையாடி அப்படின்னு மேடையிலே அவர் சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு சால்வை பொருத்தி அவரை கட்டிப்பிடித்தவுடன், இப்படிப்பட்ட ஒரு தந்தை உனக்கு இருக்கிறார் என்று எனக்கு நீ சொல்லவில்லையே என்று என் கணவர் கேட்டார். மிகுந்த ஈடுபாட்டோடு இறுதி வரை அவரும் இருந்து அந்த நிகழ்விலே பங்கு கொண்டு மகிழ்ச்சியாக நாங்கள் இருவரும் சென்றோம். அதுதான் நான் அவரை கடைசியாக பார்த்தது. அவர் இறப்பன்று கூட நான் ஊறியில்லை, அதனால் என்னால் கலந்து கொள்ள முடியாது. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது கண்டிப்பாக அவருக்கு நாம் சென்று நம்முடைய வணக்கத்தை தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்துதான் இன்று நான் வந்தேன். அதற்கு வாய்ப்பளித்த மரத்தமிழன் ஐயா அவர்களுக்கும் இந்நிகழ்வை ஏற்படுத்திய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றியை கூறி நான் கவிதைக்கு செல்கிறேன். உலகம் போற்றும் உயிர்தனில் செம்மொழியே, அகத்தியன் தந்த உயர் இலக்கணச் செறிவே, தொல்காப்பியம் போற்றிய முத்தமிழே, சங்கம் வளர்த்த சிங்கத் தமிழே, இமிழ்கடல் வளைந்த இந்நிலப் பரப்பில் கல் தோன்றா காலத்தே முந்தி பிறந்த கனியே, இளமை மாறா எழிலுடன் திகழும் என் தமிழே, எத்திசை நோக்கினும் உன் கூர்வாள் அறிவுடன் வெற்றி கனியே. லைட்டா இருக்கிறது கண்டு செய்ய தெரியல. அன்பும் மரணம் போற்றி அகிலத்தை வென்ற கடுவை துளைத்து கடலை புகட்டியே, அமுதன அறத்தை வையத்திற்கு தந்த வள்ளுவன் தந்த வான்புகழ் வண்ணத் தமிழே, கவிதை ஆனாலும் கனித்திரை ஆனாலும் ஓதாமல் உயர்ந்த உன்னத மொழியே, தனிக்கொடி நாட்டி தரணியை ஆளும் மொழியே, தமிழ் அமுதன தலை நிமிர்ந்து தனி வெற்றி கொள்ளுவாயே. வானம் பிளந்து வையமே வீழ்ந்தாலும் காலம் மாறி கடுகி போனாலும் கன்னித் தமிழ் வாழும் வெல்லும். ஆனைவாரியார் படைப்புகளிலும் பெருங்கவிக்கோ வாமோசே அவர்கள் படைப்பிலும் இன்னும் இங்கே தமிழுக்காக எழுதி கொண்டிருப்போர் அத்தனை பேரின் படைப்பிலும் தமிழ் வாழும் வெல்லும் என்று சொல்லி தமிழை போற்றுவோம். தனிப்பற்றாளர்களே, வாரீர் வாரீர், வந்தனை கூறி வணக்கம் செய்வோம் உயர்தனி தமிழை. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி உணர்வோடு நினைவுகளை மீட்டெடுத்து நல்ல கவிதை வழங்கிய கௌரி அம்மாவுக்கு நமது வாழ்த்துக்கள். தொடர்ந்து வருகிறார் தேன்மொழி எத்திராசன். அடுத்து வே ஜானகிராமன் ஐயா அவர்கள் அணியமாக. ஜானகிராமன் இருக்காங்களா? தம்பிதான். எங்கள் வாழும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சந்தியை முழங்கும்
நற்ற விழா தமிழன்னையை வணங்கி, ஆன்றோர் அவையை வணங்கி, நாடிக்குள் ஒளிர்ந்த தண்டமிழை வணங்கி. கவிதை. நாடிக்குள் ஒளிர்ந்த தண்டமிழை வணங்கி. பெருங்கவிக்கும். அகமும் புறமும் அழகாய் ஒளிரும் அருந்தமிழே, 1000 மொழிகளில் ஆதி மொழியாய் நிலைத்த தமிழே, 1000 பாடி மொழியின் நுழைவாயிலில் நின்ற தமிழே, பாவலர் பலர் பாடியே நின்னை வணங்கிடுவர், நாவலர் நாளும் நயமுற உரைத்திடுவர், பாமரரும் செவிமடித்தே பாடிடுவர், பட்டறிவாள் நானும் உன்னை போற்றிடுவேன். தீந்தமிழாய் பாடிட ஆசைதான் என் தேய்தமிழால் பகிர்கின்றேன். அம்மா எனும் அன்பினில் விளைந்த அறத்தமிழ், அழகாய் உலவும் மரத்தமிழ், ஆற்றலாய் என்னுள் அமர்ந்த தமிழ், இலக்கணத்தை இயல்பாய் விதைத்த தமிழ், ஈடு இணை இல்லா உயர்ந்த தமிழ், உயர்ந்தோர் உள்ளத்தில் உறைந்த தமிழ், ஊக்கமுடன் நாளும் உழவும் தமிழ், எண்ணிய எல்லாம் திண்ணியமாகும் தமிழ், ஏற்றமுடன் நம்மை ஆளும் தமிழ், ஐவகை நிலங்களை அமைத்த தமிழ், ஒப்புரவோடு வாழ்வதை உரைத்த தமிழ், ஓங்காரமாய் மூச்சில் கலந்த தமிழ், ஔடதமாய் என்னுள் நிலைத்த தமிழ், தமிழ் பேச்சே எந்த மூச்சாய் நாள், அமிழ்தாய் சுரக்கும் அருந்தமிழே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பண்புதனை பாங்குற மொழிந்த பைந்தமிழே, பாடியே உன்னை துதித்திடுவேன் நாளும், பார்மீதி மாண்புடனே பவனி வருவேன். வாய்ப்பிற்கு நன்றி. அவையை மீண்டும் நன்றி. வணக்கம். கவிதை தொடக்கமே கவிதையாய் இருந்தது. தாடிக்குள் ஒளிந்த தண்டமிழ் என்று ஒரு படிவத்தை வாமுதேவுக்கு தந்ததற்காய் உங்களுக்கு வாழ்த்து கிடைக்கும். நல்ல கவிதை, தந்த மொழியே, எல்லா நிலமும் பெற்ற மொழியே, வெள்ள சொற்களை வென்ற மொழியே, இனிப்பாய் இருந்தது இந்த தேனி மொழியே. வாழ்த்துக்கிடமா. அடுத்ததாக கவிஞர் பாலமுருகன். பாலமுருகனை தொடர்ந்து 3 பேர், அதாவது நம்முடைய குருசங்கர் ஐயா, மரத்தமிழன், ஆணைவாரியாருடைய கவிதைகள் இடம்பெற இருக்கின்றன. யார் பேரா விடுபட்டிருக்கான்? ஓ, ஜானகிராமன் பார்த்து கூப்பிட்டா. பாலமுருகன் படிச்ச பிறகு ஜானகிராமன் வாங்க. புத்தகம் எழுதிட்டு இருக்கீங்கன்னா புத்தகம் தலைவர். அடுத்து ஆணையவாரியருடைய இல்லத்திலிருந்து மற்றும் ஒரு கவிதை குரல் மருமகன் இல்லைங்க, மருமகன். முதலில் இந்த தமிழ் மன்றத்தில் கூடியிருக்கும் ஆண்டோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். மரத்தமிழன் ஐயா அவர்கள் பொருளை நோக்கி இந்த மன்றத்தை தொடங்கியிருப்பார் என்று நான் எண்ணவில்லை. எனக்கு ஒரு அருட்பா பாடல்தான் 1 நிமிடம் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறேன். வள்ளல் பெருமானார் ஒரு பாடல் பாடியிருப்பார். சிவமே பொருள் என ஏற்றி, சிவமே பொருள் என்று தேற்றி, என்னை சிவவெளிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி, சிவமாக்கி கொண்டது பாரி அப்படிம்பார். இவருக்கு என்ன பண்றாருன்னா, தமிழே பொருள் என்று தேற்றி, என்னை தமிழ் வழிக்கே சிகரத்தில் ஏற்றி, அந்த நிலையை நாங்கள் செய்ய வேண்டிய பணியை எங்கள் மாமாவுடைய ஆணைவாரியருடைய அணுக்க தொண்டராக இருந்து அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். அவருக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக என்றென்றும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இது ஒரு தலைப்பில்லா கவிதை, நீங்கள் வாழ்த்தாக கூட எடுத்துக்கொள்ளலாம். பொன்னான நெற்கதிர்கள் நாணமுள்ள பெண்ணை போலே விளைந்து நிற்குது, வளைந்து நிற்குது, ஞானமுள்ள சான்றோர் போல பொழிந்து நிற்குது, மண்ணில் விளைந்து நிற்குது, காற்றினிலே கதிர்கள் எல்லாம் சதிராடுது, பதரெல்லாம் பழுதை மறந்து நிமிர்ந்து நிற்குது, தன்குறையை மறந்து வானை நோக்கி பொய் நகையாய் சிரித்தாடுது, பயனற்று பாழாய் போவோம் என்பது பாவம் பதருக்கு தெரியாது, பதரெல்லாம் பறந்துவிடும் காற்றில்
அரை வேக்காட்டு மனிதர்களும் இதை அறியாது ஆரவாரம் செய்து அலைந்தே திரியுது ஐயோ பாவம். ஆன்றோ நிறைந்த தமிழ் மன்றம் பெருங்கவிக்கோ ஆணைவாரியார் பெயரில் மரத்தமிழன் கண்ட புதுமன்றம். இதை மட்டும் இன்னொரு முறை படிச்சுக்கிறேன். ஆன்றோ நிறைந்த தமிழ் மன்றம் பெரும் கவிக்கோ ஆணைவாரியார் பெயரில் மரத்தமிழன் கண்ட புதுமன்றம். தரணியெங்கும் தமிழுக்கும் தமிழர்க்கும் வளஞ்சேர்க்கும் இனி இம்மன்றம். மரத்தமிழன் மரவை காக்கும் மாண்புரு தமிழன் பொன்னான நெல்மணி போல் நானிலத்தில் தமிழை விளைவித்தே அறுவடை செய்ய வாழ்த்துகின்றேன், விழுகின்றேன். நன்றி, வணக்கம். பாலமுருகனின் தமிழினை ஏற்றி ஞானம் முழுவதும் நன்மையை போற்றி ஆலம் போல் இவ்வமைப்பு நன்மையை சூட்டி காலத்தினை வெல்லும் வெற்றிகள் போற்றி வாழ்க. பாலமுருகன் வாழ்த்து வள்ளலாரிடத்திலிருந்து கிடைத்தது பெருமகிழ்ச்சி. அடுத்த தம்பி ஜானகிராமன். ஜானகிராமனை தொடர்ந்து முத்துக்குமார் தான். அவருக்கு ஒரு கூடுதல் தாள் கொடுத்துருங்க. தேர்வு முடிவு அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த அருமையான வாய்ப்பை அளித்த இலக்கிய பேரவை, பெருங்கவிக்கோ இலக்கிய பேரவை சார்ந்த அனைவருக்கும் எனது சிறந்த வணக்கங்கள். தமிழ் வெல்லும் என்றும் அருமையான இந்த தலைப்பு. என்னுடைய சின்ன ஒரு கவிதை. தமிழ் வெல்லும். இது கவிதை அல்ல, கேள்வி அல்ல, கேள்வி அல்ல, குரல். இது குரல். எங்களை அடையாளம் காண சொன்னது எங்கள் பெயர் அல்ல, அது தமிழ். யார் சொன்னது தமிழ் பழமையானது என்று? எங்கள் தமிழ் கற்கால கல்லிலே தொடங்கி இன்றைக்கு கைபேசி திரையிலேயும் கம்பீரமாய் மின்னுது. அடிமை காலத்திலும் அழியாத ஓசை, அலை ஓசை எங்கள் தமிழ். வாளோடு நடந்தது எங்கள் தமிழ். வார்த்தைகளோடு வென்றது எங்கள் தமிழ். எப்பேற்பட்ட தடைகள் வரினும் தன்னைத்தானே எப்பொழுதும் தூக்கி நிறுத்தியது எங்கள் தமிழ். பசித்தவனின் புலம்பலிலும் போராடும் மக்களின் முழக்கத்திலும் புத்தகமே இல்லாத பாடமாய் வரலாறு சொன்னது, வரலாற்றை பிறப்பித்தது எங்கள் தமிழ். அடக்க முயன்றார்கள், அழிக்க நினைத்தார்கள், அமைதியாய் இருக்க சொன்னார்கள். ஆனால் அமைதி கூட தமிழில்தான் பேசும். நீருக்காக போராடியது எங்கள் தமிழ். நிலத்துக்காக குரல் கொடுத்ததும் எங்கள் தமிழ். நீதிக்காக நின்றபோது நெஞ்சை நிமிர்த்தியது எங்கள் தமிழ். வேலைக்கு முன்னே லாபம், உயிருக்கு முன்னே பணம் என்று உலகம் சொன்னபோது மனிதம் என்று உறக்க சொல்லியது எங்கள் தமிழ் மட்டும்தான். விளம்பர மொழியாக்க முயன்றார்கள், வணிகப் பொருளாக்க முயன்றார்கள். ஆனால் எதிலும் வாங்க முடியாத ஒரே மொழி எங்கள் தமிழ்தான். தமிழ் எங்கள் ரத்தம், தமிழ் எங்கள் வேர். வேரை காத்தால் வரலாறு பேசும், புதியதாய் எழும். அந்த வேர் எங்கள் அடையாளம். தமிழ் எங்கள் அடையாளம். சொல்லுங்கள், தமிழ் சாகாது, தமிழ் என்றும் வீழாது, தமிழ் என்றும் வெல்லும். வாய்ப்புகளுக்கு நன்றி, வணக்கம். தலைப்புக்குள் இருந்து அழகான கவிதை தந்தார் அன்புக்குரிய தம்பி ஜெகநாத் ஜானகிராமன். அழகான கவிதை அவர் தந்திருந்தார். அமைதியின் மொழியும் கூட தமிழ் என்றார். போராட்டத்தின் மொழியாக காலங்களை வென்று வந்திருக்கிற அந்த மொழி புத்தக பாடத்திட்டத்திற்குள் மட்டும் அடங்குவதில்லை என்று நல்ல கவிதை தம்பி ஜானகிராமனுக்கு நமது கைத்தட்டங்களால் வாழ்த்துக்களை சொல்லுங்கள்.
அடுத்த கவிஞராக கவிஞர் குருசங்கர். நன்றி ஐயா. கவித்தலைமைக்கு தலைமை ஐயா அவர்களையும் இந்த இடத்திற்கு நான் வந்ததற்கு ஒரு முக்கிய காரணம், நானூறு ஐஎஸ் அகாடமியில் நடைபெற்ற எல்லா நிகழ்வுகளும் ராமேஸ்வர ஐயாவோட நிகழ்வுகள் எல்லா நிகழ்வுகளும் ஐயா என்னை அழைத்திருப்பார். அந்த நிகழ்வுக்கு எல்லாம் நான் கலந்திருக்கிறேன். அதில் முக்கிய காரணமாக இருந்த மரத்தமிழ் ஐயாவும் ஐயா அவர்களும் பெரியார் திடலில் என்னை அழைத்து ஐயா அவர்களின் 90வது அகவை திருநாளில் ஐயா அவர்கள் முன்னாடி கவிதை வாசித்து அவரை இருந்து அழைத்து எனது கண்ணத்திலும் மீசை வருட முத்தம் பெற்றேன் என்பதை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். தமிழ் வெல்லும் கல்லிமிர்ந்த காலத்தே முன்வந்த முத்தவள், கார்மேகம் சூழும் முன் சொல்லெடுத்து வித்தவள், அகழ்வாரை தாங்கும் நிலமென பொறுப்பவள், அன்பனும் பொற்களத்தில் அறமென நிற்பவள், அறிவால் வெல்லும் 2000 ஆண்டு கடந்தும் குரலாய் ஒழிப்பதால், பண்பால் வெல்லும் யாதுபூரே யாவரும் கேளி என உலகை அணைப்பதால், புதுமையால் வெல்லும் ஓடை சுவடி விட்டு கணினி திரைகளும் அரியாசனம் ஏறுவதால், ஆயுதம் ஏந்தி வீழ்த்த முடியாதது நம்மொழி, அன்பால் மட்டுமே ஆளத் தெரிந்த ஆதிமொழி, சிதைக்க நினைக்கும் தடைகளை சிதறடித்து சிம்மாசனத்தில் அமர்ந்து சிகரம் தொடும், என்றென்றும் தமிழ் வெல்லும். நன்றி. வாய்ப்பு கொடுத்தால் நன்றி. சிறிய கவிதைக்குள் இலக்கிய வரலாற்றையே கொண்டு வந்து சேர்த்த அன்புக்குரிய தம்பி, இந்த அமைப்பினுடைய பொறுப்பாளர் குருசங்கர் கனகராஜன் அவர்களுக்கு நமது வாழ்த்து. அடுத்த கவிஞர் பாபு. அனைத்து சான்றவர்களுக்கும் வணக்கம். எனக்கு வழக்கறிஞர் மட்டும் தான் கவிஞர் இல்லை. இருந்தாலும் எங்கள் ஐயாக்காக நான் வந்தேன். ஐயாக்காக நான் இதெல்லாம் செய்யணும். ஏன்னா என்னோட அன்பாக இருந்தார் அவர். எப்பவுமே பாபு ஐயா வாங்கையான்னு இருக்கேன். அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தேன். நான் அந்த குறைந்த காலத்திலேயே எளிமையானவர். நேரத்தை வந்து கடைசியாக நேரத்தை வந்து கடைப்பிடிக்கிறவர். இந்த நேரத்துக்கு போனோன்னா கரெக்டாக கடைசியாக போகணும் கரெக்டாக சொல்லுவாங்க. 8 மணினா 8 மணிக்கு ரெடியாக இருப்பார். எங்கள் ஒரு நிகழ்வுக்கு வந்து 8 மணிக்கு வர சொன்னார். ஒரு 7:30 மணிக்கு ரெடியாக இருக்கார் அவர். நாங்கள் போனது 8:30க்கு போனோம். ஐயா நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெடியாக இருக்கேன். அந்த அளவுக்கு நேரம் தெரிஞ்சவர். அவருக்காக ஒரு சின்ன கவிதை. வெள்ளை மீசைக்காரர், வெள்ளை மீசைக்காரர், நீலமும் கருப்பும் சேர்ந்து எழுதுபவர். இந்த 2 சைட்லையும் எழுதுவோம் வலதையும் 2 மயிலை எழுதுவார். அந்த மயிலை எழுதி பல கவிதைகளை எழுதியிருக்காரு. பல கட்டுரைகள் எழுதியிருக்கார். வெள்ளை மீசைக்காரர், கருப்பும் நீளம் கலந்தவர், கம்பீரம் நடை கொண்டவர். கம்பீரமா நடப்பாரு. எங்க பார்த்தாலும் அவர் நடைய பார்த்தா அவ்வளவு சூப்பரா இருக்கும். கண்ணாடி அணியாதவர், கடைசி வரையும் கண்ணாடி அணியல, சூப்பரா கண்ணாடி இல்லாம வாழ்ந்து காட்டியவர். நேரம் தவறாதவர், நேரத்தை கடைபிடிப்பவர். அது போல அவருக்காக இந்த சின்ன கவிதை மட்டும் சொன்னேன். தமிழுக்கு வரும். எங்கள் மூத்த தமிழ், பைந்தமிழ், செந்தமிழ், பைந்தமிழ், இப்படியெல்லாம் சொல்லி உலகமெல்லாம் சுற்றி தமிழை வளர்த்தவர் எங்கள் ஐயா சேதுராமன் ஐயா. உலகம் சுற்றி வாலிபவன், உலகம் சுற்றி தமிழை வளர்த்தவர். இன்று மூத்த தமிழ் கவிஞர், இன்று மூத்த தமிழ் கவிஞர் ஐயா சேதுராமன் அவர்கள். அதுபோல ஆணையார் அவர்கள் பற்றி வச்சுக்க வார்த்தை சொல்லணும். நான் மொழிபெயர்ப்பை வந்து ஒரு 5 புக்கு எழுதியிருக்காரு. தெலுங்கு, கன்னடம் அப்படிலாம் எழுதியிருக்காரு. அந்த மொழிபெயர்ப்பு எங்கிருந்து வந்து பார்த்தா சித்தார்த்தருக்கு கூட இருந்தவர் ஆனந்தன். அந்த ஆனந்தன் தான் அவர். அப்போ புத்தர் சொல்லுவாரு, ஆனந்தன் எழுதுவார். இன்னைக்கு புத்தகம் கையில வந்தது ஆனந்தனால தான்.
அந்த மாதிரி தான் ஐயா அவர்கள். அவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அவருக்கு ரொம்ப மன்னிச்சு. அதிலும் வழக்கறிஞர் என்பதால் 3 நீதிமன்றங்களையும் கவர் செய்தார். மாவட்ட நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம். வாமுதேவை பற்றி சொல்லி தலைப்புக்குட்பட்ட வெள்ளும் தமிழுக்கு வந்து இன்றைய அன்பிற்குரிய ஆணைவாரியார் வரையில் 30 கோணத்தில் கவிதை தந்த வழக்கறிஞர் பாபு அவர்களுடைய வருகைக்கும் கவிதைக்கும் நன்றி. அடுத்ததாக கவிஞர் முத்துக்குமார் சாமியார் நமது நிகழ்ச்சிகளை ஒளிப்பதிவு செய்து தனது யார்தான் தமிழன் என்ற வலைப்பக்கத்தில் எந்த பொருள் எதிர்பார்ப்பும் இல்லாமல் பதிவு செய்து வருகிற மிகப்பெரும் தமிழ் பணியை செய்து வருகிறார். சென்னையில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளின் பதிவுகளும் அவருக்கு இருக்கும். என்னுடைய 130 தனியாக போட்டிருக்கிறார். அவருடைய மகிமா குமார் நிகழ்த்த நிகழ்ச்சிகள் இருக்கும், கவிதை உறவு இருக்கும், முதல் மொழி இருக்கும், எல்லாம் தனித்தனியாக செய்து கொண்டிருக்கிறார். வெளியூருக்கு கூட என்னோடு பயணத்தை பதிவு செய்கிறார். இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்கிறார் என்பது இந்த அமைப்பின் தொடக்கத்திற்கு கிடைத்திருக்கிறது என்று இப்பொழுது முத்துக்குமார். சபையோர் அனைவருக்கும் வணக்கம். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது மரத்தமிழன் அவர்களுடைய இந்த முயற்சி. அனைத்துலக பெருங்கவிக்கோ வாமுசே ஐயா அவர்களையும் பெருங்கவிக்குயில் ஆணைவாரியார் அவர்களையும் இணைத்து ஒரு இலக்கிய பேரவை அமைத்து அதையும் அகில உலக அனைத்துலக பேரவையாக நியமித்து நமக்கு ஒரு வழியை காட்டியிருக்கின்றார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விதி இணைத்தது எம் இருவரையும் ஒரு கழகத்தில், கையாசனமாக தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகம் என்ற ஒரு கழகத்தில் என்னையும் பெருங்கவிக்கோ ஐயாவையும் நான் முதல்வராக அங்குதான் சந்தித்தேன். விதி இணைத்தது எம் இருவரையும் ஒரு கழகத்தில், வழி வகுத்தது உடன் பயணம் அவர் இறுதி வரையும் இஞ்ஞானத்தில். மொழி உரைத்தார் சபையில் அவருடைய ஆசிரியர் என் தந்தை என்று. அந்த வயதில் மொழியுரைத்தார் சபையில் அவர் ஆசிரியர் என் தந்தை என்று. விழிவரித்தார் நான் யாரென திருச்சபையோர் அறிய அன்று. குறித்துரைத்தார் என் தந்தை அவருக்கு வகுத்த நல்வழியை தான் கூறி சிரித்தனைத்தார் கவி எழுதிய தன் இருகரத்தால் கண்டபோதெல்லாம் அன்பை செலுத்தி. ஐயோ காலம் பறித்து சென்றதே, மீளா பெருந்துயரை என் மனதில் நிறுத்தி. வாழும் தமிழ் அவர் புகழ் போற்றி தொடர நாம் அவர் பின்னே அவர் வழியை பின்பற்றி நடப்போம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ். சிவனியம் என்று சங்க இலக்கியம் போற்றிய சைவ தமிழில் ஆழ்ந்த புலமை உடையவர் முத்துக்குமாரசாமி. அவரது தந்தை உலகநாதன் என்கிற பெரும் தமிழ் ஆசிரியர். அவரோடு வாமுதேவுக்கு இருந்த நட்பை சொல்லி, அவர் கட்டி அணைத்த பாங்கினை சொல்லி பாங்குற ஒரு கவிதை வழங்கிய முத்துக்குமாரசாமிக்கு நமது நன்றியும் வணக்கமும். தொடர்ந்து அமைப்பின் மையப்பொறுப்பில் இருக்கிற எங்களது பெருமைக்குரிய மரத்தமிழின் கவிதை குரல் இந்த அரங்கில் ஓங்கி முடிக்கிறது. வாருங்கள். கவியரங்க தலைமை உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வெல்லும். அன்பின் அடிச்சுவட்டை அடிப்படையாய் கொண்ட மொழி. அன்பின் அடிச்சுவட்டை அடிப்படையாய் கொண்ட மொழி. என்பின் அணுக்களெல்லாம் இயம்புவது அறப்பொருளே. கண்ணின் மணியனவே காப்பதெல்லாம் உயர் பண்பே. கருத்து செறிவதனை நிறுத்து உரைத்த தமிழ். அறிவு பெருவழியை ஆராயும் விண்கலமே. செறிவு சீர் சுமந்த செந்தமிழே நீ வாழ்க. பண்பின் பணுவலெல்லாம் பறைசாற்றும் பைந்தமிழே. பார் நிலத்தின் பரப்பெல்லாம் பரப்பது உன் புகழ் கொடியே. அறமும் பொருளுரைக்கும் அற்புதத்தின் மறுவடிவே. புறமும் அகமும் என புலர்ந்திட்ட புத்தமிழே. அறமும் பொருளுரைக்கும் அற்புதத்தின் மறுவடிவே. புறமும் அகமும் என புலர்ந்திட்ட புத்தமிழே. உணர்வின் ஊற்றதனை உரைத்திட்ட உன்னதமே. உலகுள்ள மொழியாவும் உனக்கிங்கே ஈடாமோ. மனித பெருங்குலத்தின் மங்காத மரபணுவே.
புனித போர் நடத்தி பொற்றமிழே உனை காப்போம். காடு மலைகளெல்லாம் கன்னித்தமிழ் வேர்கள் அன்றோ, ஈடு இணையமில்லை இந்தமிழே உனக்கிங்கே. காடு மலைகளெல்லாம் கன்னித்தமிழ் வேர்கள் அன்றோ, ஈடு இணையில்லை இந்தமிழே உனக்கிங்கே. அறிவு சுரங்கமதை அளந்திட்ட அருந்தமிழே, அன்றாடம் வளர்கின்றாய் அன்னையும் தன் பிள்ளைகளால். ஆதியும் அந்தமதை அளந்திட்ட ஓர் ஆளும் இல்லை, ஆதியும் அந்தமதை அளந்திட்ட ஓர் ஆளும் இல்லை. நீதியும் நெறி விளக்கும் நேர்த்தி மிகு நெடுந்தமிழே, பெருங்கவிக்கோ கவிக்குயிலை பெற்றெடுத்த பெருந்தமிழே. பெருங்கவிக்கோ கவிக்குயிலை பெற்றெடுத்த பெருந்தமிழே, வீடு நடை போட்டிடுவோம் பெருந்தகையை பின்பற்றி. அருங்கவிகள் வாழ்நாளில் அருகிருந்தோம் என்ப, அருங்கவிகள் வாழ்நாளில் அருகிருந்தோம் என்ப. அருந்தமிழின் அருளன்றி வேறென்ன உரைப்போம். தொகையெட்டும் பாட்டுமென தொந்தமிழாய் நில்லும், தொகையெட்டும் பாட்டுமென தொந்தமிழாய் நில்லும். பகை முடித்து பார் முழுதும் பைந்தமிழே வெல்லும். உளந்தண்ணின் பொருள் யாவும் ஒன்றுவிடா சொல்லும், உளந்தண்ணின் பொருள் யாவும் ஒன்றுவிடா சொல்லும். உண்மையதை உரைக்கின்றோம் உலகை தமிழ் வெல்லும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். கவிதையும் வாமு சேவையும் அழகாக இணைத்து கவிதை தந்தார் மரத்தமிழ். மரத்தை சொல்லுகிற மங்காத மாண்பு மொழி, அறத்தை செதுக்குகிற அகன்றதோர் அன்பு மொழி. இறந்திருக்கும் கதவின் வழி சேர்த்தணைக்கும் செம்மை மொழி, மரத்தமிழின் சொற்களினால் மலை போல உயர்ந்தது. வாழ்த்துக்கள் ஐயா. கவியரங்கின் நிறைவாக இருவரும் ஆளுமைகளின் பெயரில் கவியரங்கு அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கிறது. வெல்லும் தமிழ் என்று பாடினாலும் அது பாபுசேவின் அன்பினை சொல்லும் தமிழாகவும் அமைந்திருக்கிறது. அவர் முத்தம் தந்ததும் கட்டி அணைத்ததையும் கவிஞர்கள் பலரும் பாடியிருக்கிற போது இந்த அமைப்பில் அவருக்கு இணையாக தனது பெயரை பதிவு செய்து கொண்டிருக்கிற அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஆணை வாரியாரின் கவிதை இந்த கவியரங்கின் நிறைவு கவிதையாய் இடம்பெறுகிறது. வாருங்கள். இந்த கவியரங்குக்காக நான் பாட வரவில்லை. ஏதோ இந்த நிகழ்வு இறைச்சியாக நடைபெற்றதோ என்றுதான் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் என்னுடைய உணர்வில் ஓராண்டுகளுக்கு முன்பே இது பொறி தட்டி இருக்கிறது. அவருக்கு ஒரு வாழ்த்து எழுதினேன். அதிலே கடைசி 2 வரியை கவனித்தால் இதற்கு விதை அன்றே ஊன்றப்பட்டது என்பது தெரியும். பைந்தமிழ் சிம்மம் அவருக்கு நான் எழுதிய ஒரு பாராட்டு மடல். பெருந்தமிழ் உலகில் பெருங்கவி கோவனும் பாவலர் கோமான் பைந்தமிழ் சிம்மம். நடையில் உருவில் நாவலர் குரலில், நடையில் உருவில் நாவலர் குரலில் கும்கி யானை போல் குவலயம் சுற்றும் கொள்கை குன்றம். கும்கி யானை போல் குவலயம் சுற்றும் கொள்கை குன்றம் குன்றா வீரம். என்னை போன்றே எதற்கும் அஞ்சாது எழுந்தவோர் செயலை ஒடித்திட தடையனில் வீறு கொண்டெழுந்திடும் வீராப்புடையார். அன்னை சேதிவின் அன்பில் நினைவில் ஆசி அருளில் அகிலம் வாழ்பவர். வாழிய புலவ வருங்காலத்தினில் வரலாறெல்லாம் வாழ்த்தும். இந்த 4 வரியை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. வாழிய புலவ வருங்காலத்தினில் வரலாறெல்லாம் வாழ்த்தும் அங்கே சமகாலத்தினர் என்பதால் எனக்கும் பங்கும் பாசமும் உண்டன் பேணி. பங்கும் பாசமும் உண்டன் பேணி என்று ஓராண்டுகளுக்கு முன்பே அவருக்கு நான் எழுதி கொடுத்த வாழ்த்து மடலில் பதிவாகி இருக்கிறது. இதற்கான விதை அன்றே ஊண்டி இருக்கிறது போல எனக்கு தோன்றுகிறது என்று கூறி கிடைப்பது. மரபு கவிதையில் வல்ல தலைமை கவிஞர் திருக்குறளை போல் அழகான கவிதை தந்தார். கும்கி யானை போல் என்கிற உருவகம் மிகச் சிறப்பாய் இருந்தது. கும்கி யானை போல் என்ற உருவகம் மிகச் சிறப்பாய் இருந்தது. அழகாக கவிதையை கொண்டு வந்து முடித்தார். பாரும் பாசமும் உண்டென்போம் என்று முடித்த ஆணை வாரியாருக்கு நமது வாழ்த்துக்களால் கைத்தட்டங்களால் வாழ்த்துக்கள். நண்பர்களே, நிறைவாக எனது சில வரிகள். தமிழ் பாஸ்கர்
கனகபரன். கவிதைகள் படிக்கிற போது நாம் வெல்லும் தமிழை படித்தோம். ஆனால் அது சொல்லுகிற செய்திகள் சமகால செய்திகளாக இருக்க வேண்டும் என்பது சமூகத்தின் கால கட்டுப்பாடு. அப்படி நாம் இந்த 2-3 நாட்களாக அடித்து பதைபதைத்துக் கொண்டிருக்கிற ஒரு செய்தியை கவிதையாக்கி இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஐச்சி கோப்புகள் என்பதை குறித்து எனது கவிதையோடு எனது கவிதையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். படியாக இன்று உலகின் கடைசி நாடாய் இருக்கட்டும். இன்று உலகின் கடைசி நாடாய் இருக்கட்டும். பச்சிலம் குழந்தைகளை புணரும் பண்பாட்டு காவலர்களும், பிஞ்சுகளை துரத்தும் பேரெருமை பேய்களும், பிள்ளை கறி கேட்கும் பிணந்தின்னி கடவுள்களும் இதயத்தை கீறி அறிந்து இமைகளை தீக்கிரையாக்கின. டைனோசர்களை அழித்தொழித்த அந்த விண்கல்லின் வாரிசொன்று, டைனோசர்களை அழித்தொழித்த அந்த விண்கல்லின் வாரிசொன்று இன்று இரவு உலகை தாக்கட்டும். டைனோசர்கள் மீண்டு எழட்டும். சுயமைதனம் மட்டும் அறிந்த பரிசுத்த ஆத்மாக்கள் மட்டும் கொஞ்ச நாள் இருந்துவிட்டு மடியட்டும். கடவுள் இருந்தால் இதற்கு ஏற்பாடு செய்யட்டும். இல்லையே இயற்கை சீற்றம் இப்பணி முடிக்கட்டும். டைனோசர்களை அழித்தொழித்த அந்த விண்கல்லின் வாரிசொன்று இன்றிரவு உலகை தாக்கட்டும். டைனோசர்கள் மீண்டு எழட்டும். கடவுள் இருந்தால் இதற்கு ஏற்பாடு செய்யட்டும். இல்லையே இயற்கை சீற்றம் இப்பணி முடிக்கட்டும். விடிய வேண்டாம். இந்நாள் மனிதர்கள் வாழ்ந்த கடைசி நாளாய் முடிந்து தொலையட்டும். இந்நாள். நன்றி. செவிக்கு உணவு இல்லாத போது சற்றே வயிற்றுக்கு ஏற்படும் என்றார்கள். அற்புதமாக இந்த கருத்தரங்கு கவியரங்கு செவிக்கு உணவாக அமைந்தது. ஒரு காலதாமதமாகிவிட்டாலும் இன்னும் சில நேரத்தில் இங்கே உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இன்னும் ஒரு 10-15 நிமிடங்களை நிகழ்வு நிறைவு பெற இருக்கிறது. போட்டதற்குரிய என்னுடைய பேரவையினுடைய சிறப்பு ஆலோசகர் பேராசிரியர் மணிமாறன் ஐயா அவர்கள் வாழ்த்துறையாளர்கள் சுருக்கமாக, ஏன்னா உணவு நேரம் ஆகிட்டது, அதனால யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். சுருக்கமாக நமக்கு உள்ளடை முடிக்க வேண்டும் என்பதால் தங்களுடைய கருத்தை சுருக்கமாக சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது பேராசிரியர் மணிமாறன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய ஆணைவாரியார் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார். சான்றோர்கள் நிரம்பிய இந்த அவையில் என்னுடைய ஒரு சில கருத்துக்களை வாழ்த்துறையாக வழங்கலாம் என்றுதான் இங்கு வந்தேன். தமிழ் சமூகம் தமிழினுடைய உயர்வையும் அதனுடைய ஆக்கங்களையும் பார்க்கும் பொழுது நான் தமிழோடு இணைந்து என்னுடைய பயணத்தை நான் துவக்குகின்ற நிலை ஒரு சில கருத்துக்களால் நான் உங்களோடு சார்ந்து பயணிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நான் ஏற்புடைய நிலையில் வாழ்த்துரை வழங்குவதை விட